இந்த எஸ்ஐஆர் சார்னு சொல்லி இந்த ஸ்கீம் முழுவதுமாக கலைந்தெறியப்பட வேண்டும். இதனால் ரொம்ப பெரிய பாதகம் ஏற்படுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ ஓட்டு போட்டிங்க, எங்கே போட்டிங்கன்னா அந்த பில்டிங்கே இல்லை. பழைய வீட்டில் வசித்தா அந்த பில்டிங் இல்லை. என்ன மாதிரி எவ்வளோ பேர் மாறி போயிருப்பாங்க. ஆகவே 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே ஓட்டு போட்டிங்க, உங்கள் அப்பா யார், அம்மா ஓட்டு போட்டாங்களா, தாத்தா ஓட்டு போட்டாங்களான்னு அந்த ஃபார்மை கையில் கொடுத்தா பாமர மக்கள் எப்படி போக முடியும், அவங்க எப்படி ஃபில்லப் பண்ணி கொடுக்க முடியும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சூழ்நிலை ஏற்பட்டு அதற்கு ஒரு ரெமடியே இல்லாமல், தீர்வே இல்லாமல் போய் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த ஃபார்ம்லாம் எடுத்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது 6 மணி 7 மணி வராங்க. அதுக்கு பின்னாடி அவங்க வந்த பின்னாடி அவங்கள எப்படி கண்டுபிடிச்சி சைன் வாங்க முடியும். டீச்சர்ஸ் மாதிரி ஆளுங்களை டெபிட் பண்ணி அலைய விட்றாங்க. இது தேவையில்லாத ஒன்று. முதல்ல என்ன பண்ணுவோம், வீடு போவோம், இறந்தவங்களோட கணக்கு எடுத்துக்குவோம். இப்போ புதுசாக இருக்க ஓட்டர்ஸை கணக்கு எடுத்துக்குவோம். இதுதான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது ஏன் நடக்குதுன்னு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது, காரணம் தெரியவே மாட்டேங்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்டரியெலாம் சொல்ல முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொண்டாட்டியை தொண்ணூனாலும் ஆதார் கார்டு வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது ஆதார் கார்டு அதோட லிங்க் பண்ணிட்டேன்னாங்க. அது 2 லிங்க் ஆச்சுன்னாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அந்த சிஸ்டம் என்னாச்சு, ஒரு நம்பர் அடிச்சிங்கன்னா இந்தியா பூரா வரணும், எல்லாருக்கும் வரணும். அந்த நம்பர் இதாகணும், தெளிவாகணும். அந்த நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் ஓட்டு போட முடியாத மாதிரி ஒரே இந்தியாவில் ஒரே சிட்டிசனுக்கு இருக்கணும். ஆகவே அதை எதிர்த்து எல்லா கட்சிகளும் போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே அதைத்தான் எதிர்ப்பாக இந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம். இதை நடத்தி தேர்தலை நடத்துவது முறையாக இருக்காது, ஜனநாயகமாக இருக்காது. அதை எதிர்த்து நானும் போராடுகிறேன், நாங்களும் போராடுகிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். என்னங்க ஆமாம், அது வரைக்கும் ஒரு காமெடியாக இருக்கும். இவர் ஒரே இடத்துல ஒரு 10 பஃபூன் இருப்பான். இவர் நல்ல காலம் கேட்டிங்க, அதை இவர் ஆதரவு தெரிவித்து சொல்லிட்டாரா. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, திண்டுக்கல்லேருந்து பீகாரில் ஏன்டா ஜெயித்தாங்கன்னு கேட்டால் எஸ்ஏஆரில் தான் ஜெயித்தாங்க அந்த ஸ்கீமாலன்னு சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறாரு. இவர் ஆதரவு தெரிவிக்கிறார். நேற்று இந்த ஸ்கீமே சரியில்லைன்னு சண்முகம் போய், சிவி சண்முகம் முன்னாள் அமைச்சர் போய், எனக்கே வேதனையாக போச்சு. மெட்ராஸ்லேருந்து அங்கே போய் தேர்தல் ஆணையத்துக்கு வெளியில் நிற்க வச்சு அசிங்கம் பண்ணிட்டாங்க, உள்ளே விடலைன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, சரியில்லை இந்த ஸ்கீமுன்னு இவங்களே சொல்கிறாங்க. ஒருத்தர் இப்படி சொல்கிறார், ஒருத்தர் பீகாரில் ஜெயிக்கிறதுக்கு அதுதான் காரணம்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார். அது எடப்பாடி பழனிசாமிக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. அது நீங்கள் போய் ஏன் டென்ஷன் பண்ணிக்கிறீங்க, என்ன தெரியும் இதை பற்றி? அவருக்கு ஒன்றும் தெரியாது. அது கூட இருக்கவங்களே அதை ஒத்துக்காமல் ஏடிஎம்கேல போகின்ற நிலைப்பாடு இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசு அதை எதிர்க்கிறது, முற்றிலுமாக எதிர்க்கிறது. கவர்மெண்ட் மேலே பழிய போடாதீங்க. ஆல் பார்ட்டி சேர்ந்து கவர்மெண்ட்டோடு போய் மோடிஜிக்கிட்ட மற்றவங்கள்ட்ட சொல்லி இது வேண்டாம், எலெக்ஷன் கமிஷனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லுங்கள். அதை செய்யலாம், அதை செய்ய மாட்டேன்றாங்க. அதை செய்யாமலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. மாற்று கருத்துக்கள் இன்னும் இருக்கின்ற ஏடிஎம்கே எஞ்சி மிஞ்சி இருக்கின்ற தலைவர்களிடத்திலிருந்து மாறி மாறி வருது. திண்டுக்கல் சீனிவாசன் சீரியஸாகவே சொல்கிறாரு, 50,000 ஓட்டை காண என் தொகுதியில்ன்றாங்க. அதிகமாக போயிருக்கும், ஜெயிச்சதுக்கு பீகார் தான் ஜெயிச்சதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எதுக்கு அது வரவேற்கிறீங்க, என்ன காரணம்? ஆகவே எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் போய் சிவி சண்முகம் தடுமாறி வெளியில் வர்றார். உள்ளே விடலை, ஒரு எம்பியை உள்ளே விடாத ஒரு அசிங்கமான நிலை தமிழ்நாட்டில் இங்கே தான் இருக்கும், இந்தியாவில் தான் இருக்கும்.